வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12. எருசலேம் மண்மேடுகளாகி போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாகி போகும். இது என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேம் மண்மேடுகளாகி போகும் அப்படின்னு இருக்கு. எருசலேம் மண்மேடாகி போகும்னா ஏன் அப்படி சொன்னார்? இந்த மீகா யாருன்னு கேட்டிங்கன்னா, எரேமியா காலத்தில் வாழ்ந்த இன்னொரு தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 18. இதே தீர்க்க தரிசனம் தான் அங்கேயும் உரைக்கப்பட்டிருக்கு. அதாவது எரேமியா காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மீகா. ஏன் எருசலேம் மண்மேடுகளாகி போகும், அதான் ரொம்ப முக்கியம். எரேமியா புஸ்தகத்தில் அப்புறம் போய் வாசித்து பாருங்கள். முழுக்க முழுக்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு இருக்கு. இதான் அன்னைக்கு உள்ள எருசலேமினுடைய நிலைமை. மண்மேடுகளாகி போகும். கிபி 1900 வரைக்கும், மன்னிக்கணும், கிபி தான் 1900, இப்போத்துலேருந்து ஒரு 115-20 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம் பார்த்திங்கன்னா முழுக்க பாலைவனம். அந்த இஸ்ரவேலே பாலைவனம். 70-80% எருசலேமில் ஒரு மரம் கூட கிடையாதாம். அந்த எரேமியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி மலைகள் மொட்டையடிக்கப்பட்டிருந்தது. இப்போ தான் எருசலேம் சிட்டி. அதுக்கு முன்னாடி எருசலேம் சிட்டி கிடையாது. முழுக்க முழுக்க மொட்டையடிக்கப்பட்டு முழுவதுமாக போயிடுச்சு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எருசலேம் ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அத்தனையும் அங்கே நடந்திருக்கு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, எருசலேமுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாருன்னு இருக்கு. எருசலேம் மகாராஜாவின் நகரம் இருக்குது, வடபுறத்தில் உள்ள மகாராஜாவின் நகரம்னு இருக்குது. அப்படிப்பட்ட நகரம் தப்பு செய்யும் போது கர்த்தர் கைவிடுகிறார். நியாய தீர்ப்பு எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளிடத்துலேருந்து கர்த்தர் தொடங்குகிறார். வேதம் சொல்லுது எசேக்கியேல்ல, நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்தில் மூப்பரிடத்திலிருந்து தொடங்கும்னு இருக்குது. அப்படித்தான் எருசலேமுக்கே இதான் நிலைமை. பல நேரங்களில் கர்த்தர் ஏன் நம்மை மண்மேடாக்குவதற்கு அனுமதி கொடுக்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். நமக்கு என்ன, நாங்கள் என்ன விக்கிரகம் வச்சு வணங்குறோமா? எருசலேம் இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற மாதிரி செய்கிறோமா? இல்லை, நீங்கள் செய்யல. ஆனால் வீட்டில் டிவி வழியாக விக்கிரகத்தை கூட்டிகிட்டு வரீங்க. கர்த்தருக்கு அருவருப்பான பாட்டு, கர்த்தருக்கு அருவருப்பான சீரியல், கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் அப்படியே வருது வீட்டுக்குள்ளே, எல்லா வகையிலும் ஓடுது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் வீட்டில் விக்கிரகத்தை வச்சு வழிபடலை. நீங்கள் வழிபடலை, ஆனால் நீங்கள் பார்க்குற சீரியலில் வழிபடுறாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இருக்குது. பல நேரங்களில் ஃபோனில் என்ன பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவியில் என்ன பார்க்குறோம், எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். இவ்வளோ இருந்து ஏன் என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை? எதை தொட்டாலும் மண்ணா போகுது. சிலர் சொல்லுவாங்க, போதகர்களுக்கே, அதாவது பாஸ்டருக்கே வருத்தமாக இருக்கும். இவ்வளோ சர்ச்சுக்கு கரெக்டாக வந்து போகிறாங்க, அவங்க அவ்வளோ தசமாக காணிக்கலாம் கொடுக்குறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் ஒழுங்காக இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்கிறாங்க, அதாங்க கேள்வி. அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது. இங்கே சர்ச்சில் நம்ம வேஷம் போட்டுருவோம், ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் நான் எப்பவும் சொல்லுவேன், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, யோபு பாதிக்கப்பட்டார். அது ஒரு தடவை, ஒரு நாள், ஒரே நாளில் எல்லாம் போச்சு. ஆனால் 2 மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுத்துட்டார். கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். சில நேரம் தூக்கி ஆண்டவர் மேலே பழிய போடுறது. நான் சொல்லுவேன், என்னுடைய அனுபவத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 32-33 வருஷம் ஆகுது. இந்த அனுபவத்தில் எனக்கு இருந்த குட்டி அனுபவம் தான் 33 வருஷம் தான். ஏன்னா இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களாம் பெருத்த அனுபவம் உள்ளவங்க. அதை வச்சுட்டு நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நாம் எங்கே தவறுறோமோ அங்கே தான் நமக்கு பிரச்சனை வருது, அங்கே தான் நமக்கு தேவையில்லாத சோதனைகள் வருது, எல்லாத்தையும் நம்ம சந்திக்கிறோம். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு என்ன செய்கிறார்னா நல்லவராகவே இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது. கவனிங்க, வேதம் சொன்னபடி எருசலேம் மண்மேடாக்கி போயிடுச்சு, கர்த்தர் கைவிட்டார். எருசலேமுக்கே இதான் நிலைமைன்னா மற்றவங்களை யோசிச்சு பாருங்கள், மற்ற நகரத்தை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பல நகரங்கள் ஏன் கர்த்தரை விட்டு தூரம் போன நகரங்கள் ஏன் இப்படி ஆச்சுன்னா இதான் காரணம். சிலருக்கு தெரியாது. ஏங்க அந்த இப்போ நான் இந்தோனேஷியாவெல்லாம் சொல்லுவாங்க, இந்தோனேஷியாவில் ஏங்க இவ்வளோ பிரச்சனைன்னு. உள்ளே போனதான் தெரியும் இந்தோனேஷியாவுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு.
சுனாமி வந்துக்கிட்டே இருக்குது, பாவம் இந்தோனேஷியா. நம்ம யாரும் இங்கே பாவம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவான அல்லது கர்த்தரை அருவருக்கிற காரியங்கள் உள்ளே இருக்கும். இல்லைன்னா அந்த பிரச்சனை வராது, எப்பவுமே வராது. இயற்கை ஏன் அப்படி அகைன்ஸ்டாக மாறுதுன்னா அதான் காரணம். அதுக்கேற்ற மாதிரி உலக பிரகாரமாயோ அவங்க தேவனை விட்டு தூரம் போய் பல காரியங்கள் செய்வாங்க, அதுவும் காரணமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எருசலேம் மண்மேடாகி போயிடுச்சு, கர்த்தர் சொன்னபடி கைவிட்டாச்சு. இப்போது ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு, அந்த நம்ம வாசித்த வசனம் சகரியா 12:6 என்ன சொல்கிறாரு? எருசலேம் மீண்டும் குடியேற்றப்படும். எருசலேம் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்படும். கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுச்சு. நல்லா கவனிங்க, இது எருசலேம் குடியேற்றப்பட்டதுக்கான தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கான ஆதாரம். நைட்டில் ஏன் லைட் போட்டிருக்கிறாங்கன்னா அங்கே நைட்டில் குடியேறிட்டாங்கன்னு அர்த்தம். குடியேறியாச்சு கர்த்தர் சொன்னபடி. இது 1967, இதான் 2வது யுத்தம். 1967 அவர்கள் எருசலேமை சுதந்திரிப்பதற்கு போன மிச்சம் இருக்கிற இராணுவ வீரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எருசலேமை சுதந்திரிச்சாங்க. 6 நாள் யுத்தம், யாம் கியூபர் வார் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த யுத்தம் தான் 2வது மிக முக்கியமான யுத்தம், தலைநகரத்திற்கான யுத்தம், எருசலேம் அதற்கான யுத்தம். இவங்க போய் 6 நாளில் அந்த யுத்தத்தை பிடிச்சாங்க. யுத்தத்தில் 6 நாளில் இதை பிடிச்சாங்க. கர்த்தர் சொன்னபடி சகரியா 12:6 100% இவங்க உள்ளே நுழையிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 1900 வருஷம் கழித்து உள்ளே நுழையிறாங்க. கிபி 70 விரட்டப்பட்டாங்க, 1967 உள்ளே போகிறாங்க. 1900 வருஷம் கழித்து உள்ளே நுழையிறாங்க. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. மீண்டும் எருசலேம் கர்த்தருடைய வசனத்தின்படி குடியேற்றப்பட்டு விட்டது. ஆண்டவர் சொல்ல, இதுதான் எருசலேமினுடைய மிக முக்கியமான இடம், குடியேற்றப்பட்டு விட்டது. நல்லா கவனிங்க, இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நல்லா இருக்கிற பட்டணத்தை மண்மேடாக்கவும் அவரால் முடியும், மண்மேடாக இருக்கிற பட்டணத்தை மீண்டும் குடியேற்றவும் அவரால் முடியும். அல்லேலூயா. அவரால் காயப்படுத்தவும் முடியும், காயத்துக்கு கட்டுப்போடவும் முடியும். இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிற தேவன். பல நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்ச, அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓவர் அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எண்டுன்னு ஒன்று வைக்கவே இல்லை. நம்ம நித்தியத்துக்குரியவங்க, நமக்கு என்ன கிடையாது, எண்டு கிடையாது, பெண்டு தான் இருக்குது. என்ன பெண்டுன்னு கேட்குறீங்களா? அப்படியே போனால் எண்டு மாதிரி இருக்கும், அங்கே ஒன்றுமே இல்லைங்க. இந்த ரோட்டில் போகிற முட்டுச்சந்து மாதிரி இருக்கும். கிட்ட போனீங்கன்னா ஒரு லெஃப்ட்டோ ரைட்டோ நமக்கு வச்சுருப்பார் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த வழியாக போகிறான், அங்கே போய் வழியே இல்லை அப்படிம்பாங்க. அங்கே ஒரு வழி நமக்கு இருக்கும், அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆகார் கண்ணுக்கு அந்த துறவு தெரியல, அவ்வளோதான். ஒரு நாள் கண்ணை திறந்தார், துறவு தெரிஞ்சிச்சு. துறவை உண்டாக்கலை, துறவு இருந்துச்சு. கண்ணை திறந்தார், துறவு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் பல நேரத்தில் மண்மேடு ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, ஓவர், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பொதுவாக நான் சொல்லுவேன், சில நேரங்களில் டாக்டர்ஸ் கைவிட்டுருவாங்க, அவ்வளோதான் சொல்லிடுவாங்க. ஆனால் கர்த்தர் திருப்பி எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த டாக்டர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். லாசர் வியாதிப்பட்டிருந்த போது இவர் வெயிட் பண்ணுறார் 2 நாள் எக்ஸ்ட்ராவா. ஏன் இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுறோம்? இல்லை, அவன் சாவட்டும்ன்றார். லாசர் என்ன ஆகட்டும், சாவட்டும், போகலாம், சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறார் அவர். அப்புறம் அங்கே போனால் லாசர் செத்து போயாச்சு. இப்போ எல்லாரும் செத்துட்டாரு, 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சுன்னு சொன்னா தான் உயிரோடு இவர் எழுப்புவார். அப்படி எழுப்புனாதான் ஒரு கூட்டம் விசுவாசிக்கும். அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. சில நேரங்களில் டாக்டர் சொல்லிவிடுவாங்க, குழந்தையே பிறக்காது, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுவும் இப்போ ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இந்தியா வந்து அதிகமாக மக்கள் தொகை உள்ள நாடு. இந்த நாட்டில் தான் நிறையா ஐவி மெத்தட் வந்திருக்குது. இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் கருத்தரிப்பு மையம். உடனே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு குழந்தையே பிறக்காது. எப்படி இப்படி ஒரு 20 வருஷத்தில் குழந்தை பிறக்காதவங்க இவ்வளோ அதிகமாயிட்டாங்கன்னு தெரில. குழந்தையே பிறக்காது. அதனால் 3 லட்சம் 4 லட்சம் சரி செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. சரி, அது கூட பரவாயில்ல. அதுக்கு அந்த பிள்ளையை போட்டு அவங்க படுத்துகிற பாடு இருக்குல்ல, ஊசி குத்துறது, ஒரு நாளைக்கு 2 ஊசி 3 ஊசி, 10 நாள் 20 நாள் ஊசி குத்தணுமா? சரி, அதுலேயும் இருக்குது. அதுலேயும் சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குதாமா, சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா,
இதெல்லாம் டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. குழந்தையே பிறக்காது. நான் சொல்கிறேன், அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. அவங்க சொல்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிங்க, கொண்டு வாங்க, ஆண்டவர்கிட்ட உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரே, டாக்டர் சொல்லிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன். நீர் சிருஷ்டிப்பின் தேவன், இல்லாதவைகளை உருவாக்க வல்லமை உள்ளதான தேவன். அல்லேலூயா. பல நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற மாமியார் மருமகளை படுத்துகிற குடும்பம் இருக்குல்ல, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா, இன்னும் இல்லையா, இன்னும் இல்லையான்னு கேட்காதீங்க. மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் மாமியார் தானே, உங்கள் பையனுக்கு தானே குழந்தை வேணும், நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் தானே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் மருமகளுக்கு ஒரு குழந்தையை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சும்மா உட்காந்து மருமகளை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, குத்திக்கிட்டே இருக்காதீங்க. நிறைய பேர் இந்த மருமகளை போட்டு குத்துறது. இன்னும் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் தான் இந்த மாதிரிலாம். எங்கள் வீட்டிலலாம் 4 குழந்தை பிறந்துச்சு தெரியுமா? உங்கள் வீட்டில் 4 குழந்தை பிறந்து ஒரு பெரிய சாதனை வேறு இதில் சாதனையாக சொல்கிறது. சரி, மருமகளுக்கு இல்லையா, அது யாருக்கு பிரச்சனைன்னு தெரியாதில்ல, அது பையனுக்கா பொண்ணுக்கான்னு தெரியாதில்ல, யாருக்கும் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம், அதை விட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேம் எப்போ உங்களுக்குலாம் சந்தேகம் வருதோ, இதுக்கப்புறம் அவ்வளோதான், அது பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வாய்ப்பில்லை அப்படின்ற எண்ணம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒன்று தோணணும், எருசலேமை திருப்பி எடுப்பித்து கட்டின ஆண்டவர் என் வாழ்க்கையும் திருப்பி எடுப்பித்து கட்டுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மண்மேடாகி போன எருசலேமை மீண்டும் குடியேற்றின ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையும் குடியேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.